ஹே திஸ் இஸ் ஐஷு, வெல்கம்ஸ் டு யோகா பைட்ஸ். இன்றைக்கி பிராமரி பிராணாயாமம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம நாடி சோதனை பிராணாயாமா பற்றி பார்த்துருப்போம். நாடி சோதனை பிராணாயாமானா நம்மளோட நாடிஸை பியூரிஃபை பண்ணுறது தான் நாடி சோதனை பிராணாயாமா. இப்போ பிராமரி பிராணாயாமா பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராமரி பிராணாயாமானா என்னென்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஹம்மிங் பீ சவுண்ட்னு சொல்லுவாங்க. இதே ஹம்மிங் பீ சவுண்ட் சொல்கிறாங்கன்னா, லைக் அந்த மாதிரி தான் இந்த த்ரோட் ப்ராக்டிஸ் இருக்கணும். இது எப்படி ப்ரொசீஜர் இருக்கணும், அதுக்கு எப்படி நம்ம ப்ரொசீஜர் பார்த்தோமோ சேம் இதுக்கும் அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டில் உட்காந்துக்கணும். நம்மளோட ஸ்பைன் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஷோல்டர் ரிலாக்ஸாக இருக்கணும். ஐஸ் ஜென்டிலாக க்ளோஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரீத் எப்படி இருக்கணும்னா 2 to 3 times டீப் ப்ரீத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட உடம்பு பாடி ரொம்ப காம் ஆகும். நெக்ஸ்ட் ஹேண்ட் பொசிஷன். இதுக்கு ஷண்முகி முத்ரா யூஸ் பண்ணணும். லாஸ்ட் டைம் விஷ்ணு முத்ரா யூஸ் பண்ணோம்ல, இப்போ ஷண்முகி முத்ரா. ஷண்முகி முத்ரா எப்படி இருக்கணும்னா, தம்ஸ் இயர்ஸை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ரெண்டு தம்ஸுமே இயர்ஸை க்ளோஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் ஐஸ் மேலே ரெஸ்ட்டில் வைக்கணும். ரிங் ஃபிங்கர் நோஸ் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். லிட்டில் ஃபிங்கர் லிப் சைடில் இருக்கணும். இந்த பிக்சரில் நான் லைன் பை லைனாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ மெயின் ப்ராக்டிஸ், நோஸை ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி செஸ்ட் ஃபுல்லாகிற வரைக்கும் ஃபுல் இன்ஹேலேஷன் கொடுங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டாக பீ சவுண்ட் விடுங்க. சவுண்ட் ரொம்ப லவுடாலாம் வேணாம். நம்மளோட ஹெட்டில் ஒரு வைப்ரேட் ஒரு ஃபீல் இருக்க மாதிரி சவுண்ட் இருந்தால் போதும். நான் விடுற மாதிரி இதோ அதாவது நம்ம மூச்சை வெளியே விடும் போது அகெயின் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது அந்த சவுண்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்ஹேல் பண்ணும்போது நம்ம ரொம்ப காமான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு காமான ஃபீல் கொடுக்குதா. அதே எக்ஸேல் பண்ணும்போது ஒரு லாங் ஹம்மிங் சவுண்ட் கேட்கும். அப்படின்னு சொல்லி மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைன், பட் நீங்கள் அந்த சவுண்டு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மெயின் மேட்டர். அதுதான் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். இப்போது கையை கீழே வச்சுட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சவுண்ட் முடிகிற வர சைலன்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த சவுண்ட் முடிகிற வரைக்கும் ஒரு சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட ஃபோர்ஹெட் பிரைன் எல்லாம் ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலையும் சேர்த்து நீங்கள் அந்த ப்ராக்டிஸோட அப்சர்வ் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணணுன்னா, நார்மலாக அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு நார்மலாக ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்னு ஒரு ப்ரீத் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 5 to 10 minutes பண்ணால் போதும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நமக்கு கிராஜுவலாக கம்மியாகதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்து இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் புக் இருக்குது. கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் ஆஃப் பிராமரி பிராணாயாமா. கான்ட்ராஇண்டிகேஷன்னா யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இயர் ரிலேட்டட் ப்ராப்ளம், இயரில் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, இயர் பெயின், டிஸ்சார்ஜு, இல்லை ரீசெண்டாக தான் இப்போ தான் இயர் சர்ஜரி பண்ணியிருக்கோன்னா அவங்களாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்ச நாளைக்கு. அடுத்து நோஸில் நம்ம எந்த விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். நோஸில் சிவியர் கோல்ட் டைமு, சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு, நாசலில் ரொம்ப பிளாக்கேஜ் அதிகமாக, ரொம்ப கோல்டு பிடிச்சி நம்மளால் ப்ரீத்தே பண்ண முடியலன்றப்ப இந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, சோர் த்ரோட் சிவியராக இருந்துச்சுன்னா டெம்ப்ரரியாக அந்த ப்ராக்டிஸை பண்ணக்கூடாது. அடுத்து ப்ரெக்னென்சி டைமில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அப்போது ஆக்சுவலி இந்த சில அதிர்வு சவுண்ட்ஸே அந்த ப்ரெக்னென்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தாங்கிக்க முடியாது, பேபிஸாலையும் சரி அந்த கருவாலையும் சரி. ஸோ அதனால தான் சில ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு போகிறோம். அடுத்து பெனிஃபிட்ஸ், ஜென்ரலாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும், கேரியோவாஸ்குலர் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும், கோவம் இருக்கவங்க பண்ணலாம், மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா பண்ணலாம், ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதுன்னா ஒரு கைண்ட் ஆஃப் விஷயத்தை ஃபோக்கஸ் வைக்கிறதுக்காக பண்ணலாம்.
நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எனக்கு அந்த ஃபோக்கஸ்ன்ற விஷயம் நிறைய இடத்துல வராது. நான் கூட நிறைய இடத்துல ஃபோக்கஸை பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு லிட்டில் பிட் கிராஜுவலி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஃபோக்கஸ்க்காக ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் ஒரு காம் மைண்டாக வச்சுக்கிறதுக்கும், நம்ம இந்த டிஃப்ரெண்ட்டான ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நமக்கே தெரியாமல் அந்த சவுண்டை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம பாடி அந்த சவுண்டுக்கு எப்படியே ரியாக்ட் ஆகுது. நம்ம பேசுகிறப்ப நம்ம பாடி என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது நம்ம யாராலையும் கவனிக்க முடியாது. பெருசாக நம்ம அப்சர்ப்ஷன் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸை எப்போ நிறுத்திடணும், ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. 5 to 10 minutes தான். அப்படியுமே ஒரு சில பேருக்கு லோ பிபி இருக்கவங்க, ஓல்டேஜில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸை அவாய்ட் பண்ணிடணும். இன்னொரு மெயின் பாயிண்ட். அப்புறம் வந்து டிஸ்லீனஸ், அதாவது ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கிறது, தலை சுத்தல் ஃபீல் வர ஆரம்பிக்கும் போது ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு மாதிரி லோ பிபி இவங்கெல்லாம் வந்து டாக்டரோட கைடன்ஸில் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன்ல, லோ பிபி, ஓல்டேஜில் இருக்கவங்க, ப்ரெக்னென்சி டைமில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டாக்டரோட கைடன்ஸில் தான் பண்ணணும். இல்லை ஒரு யோகா எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸில் தான் நம்ம பண்ணணும். இதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க, தப்பு இல்லை. பட் அந்த விஷயம் வந்து நம்ம பண்ணலாமா, நம்ம பண்ணால் என்ன சைடு எஃபெக்ட் வரும்ன்றதை சேர்த்து கற்றுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, அந்த விஷயத்துக்கான இண்டிகேஷன் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் சொல்லணும். இதனால் வர பெனிஃபிட்ஸ் என்ன, பண்ணியிருந்தாலும் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், பாடி காம் ஆகும், நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரிலாக்ஸ் பண்ணிவிடும். நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியல் ப்ராக்டிஸ் இது. நம்ம இப்போ ப்ரீத்திங் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பிராணாயாமா பண்ணனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறச்சே வந்து ரொம்ப காமன் ரிலாக்ஸிங் ஃபேஸ் ஆஃப் ஆசனா தான் இந்த பிராமரி பிராணாயாமா. அதனால் நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் ஆசனாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிராணாயாமாவுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், உங்கள் ப்ரீத்திங்க்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ be aware, be breathe and calm live. Stay tuned guys. Tata. Next இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.